மக்களே, வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கிறீங்களா? அப்போ ஆபத்து. இந்தியாவில் அதுவும் தமிழகத்தில் டீ குடிப்பவர்கள் அதிகம். அதுவும் காலை எழுந்தவுடன் டீ குடித்தால் தான் சிலருக்கு வேலையே நடக்கும். அப்படி டீ குடிப்பதால் நன்மையா தீமையா என்று மருத்துவர் மிக அழகாக தெரிவிக்கிறார். டீ குடிக்காதவர்கள் பற்றி கவலை இல்லை. ஆனால் டீ குடிப்பவர்களாக இருந்தால் இந்த பதிவை கட்டாயம் பாருங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். அதுபோல அளவுக்கு அதிகமாக டீ எடுத்துக் கொள்வதால் என்னென்ன தீங்குகள் உடலுக்கு ஏற்படுகின்றன என்பதை பாருங்கள். டீ அதிகமாக குடிப்பதால் விட்டமின் B1 குறைபாடு ஏற்படுகிறதா? இதனால் நன்றாக இருக்கும் பொழுதே படபடப்பாக தோன்றுமாம். எதற்காக படபடப்பு வருகிறது என்று தெரியாமலேயே இருப்பார்களாம். அதற்கு முக்கிய காரணம் டானின் என்ற ஒரு பொருள் உள்ளதாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் இப்படி படபடப்பு தோன்றுமா? இந்த பானங்களில் உள்ள டானின் என்ற பொருள் உணவிலிருந்து நம் உடல் எடுத்துக்கொள்ளும் இரும்புச்சத்தின் அளவை குறைக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நிறுத்த முடியாதவர்கள் அதற்கேற்றாற்போல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். உணவில் காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் பருப்பு வகைகளும் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் விட்டமின் B1 நம் உடம்பில் சரளமாக கிடைக்கும். இந்தியர்கள் அதிகம் விரும்பி அருந்தும் பானங்களில் டீ மற்றும் காஃபி முதலிடம் வகிக்கிறது. வெயில், குளிர், மழை என எந்த பருவநிலையாக இருந்தாலும் இந்திய மக்களில் பெரும்பாலானோர் டீ காஃபி குடிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். கடும் வெயில் காலத்திலும் கூட இந்தியாவில் டீ கடைகளில் கூட்டம் நிற்பதை பார்க்கலாம். மற்றும் காஃபியில் கஃபேன் கலந்திருப்பதால் அது மத்திய நரம்பு மண்டலத்தையும் மற்றும் உடலியல் சார்பு நிலையை தூண்டுகிறது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் டீ காஃபியை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அதில் குறிப்பிடப்படவில்லை. அவற்றில் கஃபேன் கலந்திருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல உணவு உட்கொள்வதற்கு 1 மணி நேரம் முன்னும் பின்னும் டீ காஃபி அருந்துவதை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இல்லை சார், இல்லை போட்டு கற்றுக்கப்புறம் எவ்வளோ சார்? அங்கே வீடியோ எடுங்க, அங்கே சாப்பிட்டு எடுக்கிறாங்க, அங்கே வீடியோ எடுக்க $12 பீஸ் 100 ரூபாண்ணா. எங்கே இருந்தாங்க?